ஆனா அதுக்குள்ள இன்னைக்கு நீ பழைய மாதிரி ஆயிட்ட. என்ன பார்க்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற. இதுல போய் வர சொல்லிட்டு ரெசார்ட் போயிருக்க. அங்க என்ன பாக்குற? அவங்க யாரும் சொல்லல. எதுக்காக நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு ரெசார்ட்டுக்கு போன? பதில் சொல்லு. அன்பு, நாங்க பொய்யெல்லாம் சொல்லல. சல்மா ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு சொன்னது உண்மைதான். அப்புறம் வழியில தான் காயத்ரி கம்பெனில ரெசார்ட் பார்க்க சொல்லி சொன்னாங்க. அதான் சல்மா தான் பரவாயில்ல போயிட்டு வாங்கன்னு சொன்னா. அதனால ரெசார்ட் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் போயிட்டு சல்மாவை மீட் பண்ணிட்டு தான் வந்தோம். ஓ, சல்மாவை போய் பார்த்துட்டு வந்தீங்க? ஆமா. ஏன் ரஜினா, நான் தான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நீங்களுமா மறந்துட்டீங்க? சல்மா தான் இந்த ஊர்லயே இல்லையே. எக்ஸாம் முடிச்சுட்டு பெங்களூர் போயிருக்கா. திரும்பி வருவாளா மாட்டாளான்னு தெரியாதுன்னு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் எப்படி சல்மாவை போய் பார்த்தீங்க? உங்களுக்கு பொய் சொல்ல வரல. ட்ரை பண்ணாதீங்க. அன்பு, வாப்பா. இருங்கண்ணா, பேச வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கு. ஆனந்தி, இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா நாம காதல்ல ஒண்ணு சேர்றதுக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் நடுவுல எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாதுன்னு பேசி முடிவெடுத்துதான் நம்ம ஒண்ணு சேர்ந்தோம். அந்த வார்த்தைய இன்னைக்கு வரைக்கும் நான் காப்பாத்திட்டு இருக்கேன். நீயும் அப்படிதான் இருந்த. ஆனா இப்போ கொஞ்ச நாளா என்கிட்ட எதையும் மறைக்கிற.